Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 147. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்ம ஆளுகளை ஓவரா நக்கல் பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல. லூஃபி எல்லாம் போட்டு அடிச்சு கேவலப்படுத்திட்டு இருந்தானுங்க. அவள நேரம் சண்டை போட வேண்டாம்னு சொன்ன நமியே வாங்கடா ஒரு கை பாத்துடலாம்பா. ஆனா திடீர்னு நம்ம லூஃபி என்ன ஆனாலும் சரி அண்டை மட்டும் போடவே கூடாதுமா. அவன் ஏன் அப்படி சொன்னான்னு தான் தெரியல. சுத்தி இருக்கவனுங்களாம் பாரா இது என்ன இவ்வளவு அடி வாங்கிட்டு நிக்குது சார் ரைட்டுன்னு சொல்லி கையில கிடைக்கிற சேர் பாட்டில்னு கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடின்னு அடிப்பானுங்க. ஆனா அடி வாங்கிட்டு ரத்த கலரியோட நிப்பானுங்களே தவிர திருப்பி ஒரு அடி அடிக்க மாட்டானுங்க. நமியே கத்து நத்துவா ஏன்டா சண்டை போட மாட்டேங்கிறீங்க திருப்பி அடிங்கன்னு. உடனே அந்த சார்க்வேஸ்ங்கிறவன் நீ என்னதான் கத்தனாலும் வேஸ்ட்டுமா கண்ணு. அவனுக்கு அவங்களோட ஆப்பனண்ட பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட்டுக்கு எதிராக சண்டை போடக்கூடாதுன்னு அடக்க உடக்கமா இருக்கானுங்க. இதுல வேற நம்மளுக்கு ஒரு கௌரவமே இல்லையாமா. நீ எல்லாம் எப்படா பைரட்டானே போய் உனக்கு போய் நேவி ஆளுக 30 மில்லியன் பெரிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கானுங்க. வேஸ்ட் சுத்த வேஸ்ட்டுமா. நமிக்கு ஒண்ணுமே புரியல. நாக்க புடிங்கிட்டு சாவற அளவுக்கு அவ்வளவு பேச்சு பேசுறானுங்க. ஏன் இவனுக்கு திருப்பி அடிக்காம இப்படியே இருக்கானுங்கன்னு. பெலமி நல்லா சரக்கு அடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொரணன்னு ஒண்ணுமே இல்ல. நீங்க எல்லாம் ஒரு சின்ன சண்டை போடுறதுக்கு கூட லாய்க்கு இல்ல. ஆனா மண்ட பூரா ஏகப்பட்ட கனவுகள். மொத்தத்துல நம்மளால ஒரு புழு பூச்சியும்பா. விட்டா நமிய சண்டைக்கு இறங்கிடுவா போல அந்த அளவுக்கு வெறியில இருப்பா. இல்ல இன்னொரு காண்டு என்னன்னா இவன் ஏதோ பயங்கரமான காமெடி சொன்ன மாதிரி எல்லாருமே அங்க விழுந்து சிரிச்சிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் உன்னை அடிக்கிறதெல்லாம் எனக்கு அசிங்கம். போய் உனக்கு போய் 30 மில்லியன் பவுண்டி வச்சிருக்கானுங்க. நான் இந்த மாதிரி கோலையெல்லாம் அடிக்க மாட்டேன் போர் அடிக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லி சரக்க வாயில ஊத்தி லூஃபி மூஞ்சிலேயே ஒரு துப்பு. அப்புறம் ஜோரோ ஒரு எத்து தெரிச்சடிச்சு போய் விழுவான். சரி அதோட விடுவானுன்னு பார்த்தா அங்க இருக்க கண்ணாடியில லூஃபியோட மூஞ்ச வச்சு ஒரே அடி. ரெண்டு பேருமே ரத்தம் கொட்ட அப்படியே பேனு கிடப்பானுங்க. அப்ப நம்ம நமி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாளா. உடனே அவளை பார்த்து ஏமா கண்ணு நீ இவனு கூட எல்லாம் இருந்தீன்னா உருப்பட மாட்டேன். பைரட்ஸோட புது உலகத்துக்கு உன்னால வர முடியாது. அவனுங்க டம்மி பீசுங்க. பேசாம உன்னை நாங்க வாங்கிக்கிறோம். உனக்கு எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி நாங்க தரோம் பானுங்க. நமி அப்படியே கொலவெறியோட லுக்கு விட்டு எது என்ன வாங்க போறீங்களா நீ கேப்பா. அவனுங்களும் ஆமா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிரு செம்ம ஃபன்னா இருக்கும் பானுங்க. அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் நக்கலா சிரிப்பாங்க. உடனே நம்ம நமி தக்கா ஒரு ரிப்ளை கொடுப்பா. என்னன்னா இவ இருக்கிறது சூப்பர் டீமாமா. நீங்க தாண்டா பொடி பசங்க. அதனால பேசாம ஓடிடுங்க. காலையிலுக்கு வெறி பிடிச்சதுன்னா நீங்க தாங்க மாட்டீங்கம்பா. அவனோட சேர்த்து சுத்தி இருக்க பீடா வாங்கினீங்க எல்லாரும் சிரிப்பானுங்க. ஏன்னா நம்மளுக்கு அடி வாங்கிட்டானுங்களாமா. அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அவனுக்கு மூஞ்ச பாத்தீங்கன்னா கூலா படுத்து இருப்பானுங்க. உடனே பெலமி ஒழுங்கா அவனுல தூக்கிட்டு போயிரு இல்லன்னா நாங்க அடிச்சே அவனுல கொண்டு வாங்குற மாதிரி சொல்லுவான். உடனே நம்பி அவனு ரெண்டோத்தையும் தூக்கிட்டு வெளியில வந்துருவா. போக போக கண்ணாடி பாட்டெல்லாம் தூக்கிட்டு அடிப்பானுங்க. அவ்வளவு வெறியாகும். அப்படியே அவ பயங்கர கடுப்புல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ ஸ்கை ஐலாண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. யாரான்னு பார்த்தா லூஃபி கூட போட்டி போட்டு 50 செரிப்பை வாங்கிட்டு போனால அந்த தடிப்பைய தான் வெளியே உட்காந்து நல்லா ஜம்முன்னு தின்னுட்டு இருப்பான். அவன் நமியோட மூஞ்ச பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டான் பயங்கர கோவமா இருக்கான்னு. அவன் அடி வாங்கின நம்மால பார்த்தா அவனுக்கு சண்டையில ஜெயிச்சிட்டானுங்கம்மா. நமிக்கே ஆச்சரியம் என்ன இப்படி சொல்லானேன்னு. அப்ப நம்ம லூஃபிக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். தேங்க்ஸ் சொன்னால இந்த மாதிரி ஒரு நாள் நீ என்ன விட பெரிய ஆளா வருவேன்னு. அதுவும் கூடவே அவங்க அண்ணன் நீ ஒரு நாள் பெரிய பைரட்டா மாதிரி நம்ம ஒரு நாள் மீட் பண்ணுவோம்னு சொன்னானே அதுவும் அவன் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்துட்டு போகும். அப்ப அந்த தடியை என்ன சொல்லுவானா உங்ககிட்ட தைரியம் இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு உங்களால முடியும்னு சொல்லி அவன் பாட்டுக்கு சிரிப்பான். இங்கே உனக்கு கேஷுவலா எந்திரிச்சு அவனுக்கு சட்டையை தட்டி விடுவானுங்களா. அந்த தடியை பார்த்துட்டு இந்த மாதிரி நியூ இயர் ஆனு லூசுத்தனமா பேசிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் வேஸ்ட். எல்லா பைரட்ஸுக்குமே கனவுன்னு ஒண்ணு இருக்குது. அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா சிரிப்பான். அது மட்டும் இல்லாம பாட்டில முன்னாடி வச்சுட்டு மனுஷங்களோட கனவுக்கு எல்லையே இல்லடாமா. லூஃபியும் ஜோரோவும் அப்படியே கேஷுவலா நிப்பானுங்க. இப்படி அந்த தடியை கத்திட்டு இருக்கத பார்த்துட்டு சுத்தி ஏகப்பட்ட கூட்டம் கூடிரும். என்னடா இவன் இந்த கத்திட்டு இருக்கானேன்னு. இதுல வேற அவன் பாட்டுக்கு பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பானா. கன்ஃபார்மே பண்ணிட்டானே இவன் ஒரு மென்டல் பையன்னு. ஃபியூச்சர்ல இவன் எவ்வளவு பெரிய பைரட்டா மாறுவான்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். தெரிஞ்சானா நேரத்துக்கு நின்றுக்க கூட மாட்டான். இப்படி இவங்க வெளியே சிரிச்சிட்டு இருந்தவன உள்ள இருக்கவங்க எல்லாம் என்னப்பா வெளியில ஏதோ சத்தம் பாங்க. வெள்ளமி பார்த்துட்டு எல்லாம் அவனெல்லாம் தான் இருக்கும். எவனாச்சும் டைம் பாஸுக்கு அவனை தூக்கி போட்டு மீச்சிட்டு இருப்பான். அதான் இந்த சிரிப்பு ஃப்ரீயா விடுங்கம்மா. இங்க இந்த தடிய வர்றதா இல்ல சமுத்திர கணிக்கு மேல அட்வைஸ் பண்ணுவான். யாரு நம்மள என்ன சொன்னாலும் சரி எவ்வளவு கேவலமா சிரிச்சாலும் சரி உன்னோட எய்ம் பெரிய லெவல்ல இருக்கும்போது இந்த மாதிரி சில்ற பைலட் எல்லாம் சண்டை போடுறது வேஸ்ட் ஆஃப் டைம். கரெக்ட் தானேன்னு சொல்லி மறுபடியும் பேத்தனமா சிரிப்பான். சோரோ இதுக்கு மேலாம் முடியாது வா போலான்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். நம்பி உடனே லூஃபின்னு அவனை கூப்பிடுவா. அவன் இன்னும் வச்சக்கண்ணு வாங்காம அந்த தடியனை தான் லுக்கு விட்டுக்கிட்டே இருப்பான். உடனே அந்த தடியனோ நீ சீக்கிரமா போனும் போல அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போ ஸ்கை ஐலாண்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுச்சிக்கிட்டே போவான். அவன் அங்க கிளம்பின உடனே லூஃபியும் இங்க கிளம்பிடுவான். ரெண்டு பேர்த்தையுமே ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் காட்டுறாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய கிளாஷ் இருக்குல்ல. இங்க நமி பார்த்துட்டு ஒருவேளை இவனுக்கு ஸ்கை ஐலாண்ட பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமோ பேசாம இவன்ட்ட கேட்டுக்கலாமோ. யார் இவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையங்கிற மாதிரி சொல்லுவா. இவனுக்கு எதுவுமே பேசாம அவனுக்கு பாட்டுக்கு போவானுங்க. ஏதாச்சும் சொல்லுங்கடாட்டு பின்னாடியே ஓடுவா. அதே நேரம் இங்க நம்ம ஆளுகள்லாம் கையில இருக்க மரக்கட்டையெல்லாம் எடுத்து போட்டு கப்பலுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வழக்கம் போல உசுப்பு கையில சுத்தியில வச்சு அடிச்சு ஐயோ எத்தனை டைம் இதே மாதிரி அடிப்பேன்னு புலம்பிக்கிட்டே அடிப்பான். இங்க சஞ்சய் கப்பலை பார்த்துட்டு இப்படி ஒரு ஒட்டு போட்ட கப்பல்ல போறதுக்கு பேசாம புது கப்பலே வாங்கிடலாமா. ஏன்னா அந்த அளவுக்கு வேலையை பார்த்திருக்கு. ஆனா உசோப்புக்கு இது கையா
கொடுத்த கப்பலாச்சே, அதனால முடியவே முடியாதும்பா. எத்தனை டைம்டா இதையே சொல்லுவேன், என்னால முடியலம்பா. ஏன்னா இவ்வளவு டேமேஜ் ஆன ஒரு கப்பல்ல இதே மாதிரி இவங்க லாங் டிராவல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரு சில நாட்கள்ல கப்பலே கம்ப்ளீட்டா காலி ஆயிரும். அதனால வேண்டாம்னு சொன்னா முடியவே முடியாது, நான் ரிப்பேர் பண்ணி தருவேன், மூடிட்டு ஹெல்ப் பண்ணும்பா. இதுக்கு பேரு ரிப்பேர் இல்லடா, பேட்ச் ஒர்க்னு தட்டுவானா. நோ அப்படி சொல்லாதேம்பா. சாப்பருக்கு உசோப் அப்படி மூஞ்ச வச்ச உடனே சிரிப்பா வரும். உடனே மாத்தி மாத்தி சிரிச்சு விளையாண்டுட்டு இருப்பானுங்களா. சரி இன்னைக்கு நைட்டு டின்னர்னு சொல்லி எடுப்பான். உடனே ரெண்டு பேருமே மூஞ்ச ஒரே மாதிரி வச்சு வாய மூடும்பானுங்க. அப்படியா டின்னர் வேண்டாம்னா பரவாயில்லன்ட்டு அம்மாட்டி கிளம்பிடுவான். ஐயோ அவசரப்பட்டமே சஞ்சி சஞ்சின்னு கீழே உட்காந்து கதறிட்டு இருப்பானுங்க. அப்ப தூரத்துல சால்வேஜ் சால்வேஜ்னு கத்திக்கிட்டே ஒரு கப்பல் வரும். யாரான்னு பார்த்தா அந்த குரங்கு பைய கப்பலு. அதான் அந்த மசிரா மானங்கட்ட குரங்கு. ஐயோ மறுபடியும் இவனுங்களான்னு பார்த்துட்டு நம்ம ஆளுக வாய பொலக்கறதோட சோ அந்த ரத்த கரையோட கப்பலுக்கு ரிட்டர்ன் வருவானுங்க. நமி கடுப்புலயே வருவான், ஏன் இவனை இப்படி அடி வாங்கிட்டு வந்தானுங்கன்னு. கப்பலுக்கு வந்தோடனே மத்தவங்க எல்லாம் பாத்துருவாங்க, என்னாச்சு என்ன பஞ்சாயத்துன்னு. லூஃபியே அடி வாங்கி இருக்கானா, அப்படி என்ன மான்ஸ்டர் கூட சண்டை போட்டான்னு கேட்டா பைரட்ஸுங்க தான். அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்துல எல்லாம் முடிஞ்சும்பா. நான் நமி உங்களுக்கு தான்டா முடிஞ்சு, ஆனா எனக்கு இன்னும் முடியலம்பா. அவன் இன்னும் கொலை கான்ல தான் இருக்கா. ஏன்டா நீங்க எல்லாம் ஆம்பளை தான்டா, அவனுக்கு தான் அடிக்கிறானுன்னு தெரியுது இல்ல, திருப்பி அடிக்க வேண்டியதானே, இதுக்கு லூசு மாதிரி அடி வாங்கிட்டு இருந்தீங்க. ஐயோ எனக்கு இந்த டவுனையே சுத்தமா புடியலன்னு தொண்டை எலியாத்துவா. ஏமா நீ சொன்னதானே இப்போ வரைக்கும் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம், இதான சண்டை போட வேண்டாம்னு சொன்னேன்னு ஜோரோ சொல்லுவான். அவ கத்துவா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஆன்சியன்ட் ஹிஸ்டரியை பத்தி எல்லாம் பேசாதேன்னு. எது ஹிஸ்டரினா இந்த ஐலாண்டுக்கு வந்தவன சண்டை போட வேண்டாம்னு சொன்னது ஹிஸ்டரியாமா, அங்க போய் சண்டை போடுன்னு சொன்னது இப்போ ஆமா. இப்படி சொல்லி கத்திட்டு கிடப்பாளா. உசோப்பு மத்தவங்களுக்கு எல்லாம் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு ஒண்ணும் புரியல. அவ தான் கான்ல இருக்கால, கம்முன்னு இருக்க வேண்டியதானே. அவகிட்ட போய் ஸ்கை ஐலாண்டுக்கு போற இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கிடைச்சுதான்னு இழுச்சுக்கிட்டே கேட்பான். எது ஸ்கை ஐலாண்டான்னு அப்படியே கொலை வெறியில திரும்புவா. ஏன்னா இவன் அந்த பேரை சொன்னதுக்கே இங்க பார்ல எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்கல்ல, என்ன பார்த்தா என்ன காமெடி பீஸ் மாதிரி இருக்கான்னு காஞ்சனாவாவே மாறிட்டா. இதுக்கு மேல பேசினா கண்டிப்பா கொன்றுவான்னு உசோப்பு செத்த மாதிரி சாச கொட்டிட்டு விழுந்துருவான். சாப்பரு அடி விழுந்தாலும் ஒன்னாகாத மாதிரி பாலா ஊதிக்குவான். அந்த டைம் ரோபின் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு சும்மா புது கெட்டப்ல ஜாலியா வருவா. இவன் எங்க போயிருப்பான்னு கேட்டா அவ துணி எல்லாம் வாங்கிட்டு ஸ்கை ஐலாண்ட பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு விசாரிக்க போனாலாமா. நமிக்கு கொலை காண்டாவும். இன்னும் ஸ்கை ஐலாண்டுன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னதே யாரு, ரோபின் தானே. இப்ப அவ சொன்ன விஷயத்த போய் கேட்டுதானே அசிங்கப்பட்டு வந்தாங்க. அதனால கண்ட மீனிக்கு கத்து கத்துன்னு கத்துவாளா. இதுக்கு மேல இங்க இருந்தா உசுருக்கு ஆபத்துன்னு சாப்பரும் சோரவும் தண்ணியில குச்சிருவாங்க. உசோப்பு கொஞ்ச நேரம் அவளை ஃப்ரீயா விட, இல்ல இங்க இருக்க எல்லாத்தையுமே கொன்றுவான உடனே சார் ரைட் கிளம்புவா. ஆனா லூஃபி கிட்ட ஒரு மேப் ஒன்னு கொடுப்பா. என்னது இது ட்ரெஷர் மேப் கேட்டா அதான் இல்ல, இது ஜெயா ஐலாண்டோட மேப். அதுல மோக்டவுன் போட்டிருக்குல்ல, அங்கதான் இப்ப நம்ம ஆளுங்க இருக்காங்க. அதே அதுக்கு ஆப்போசிட் சைடுல ஒரு இடத்துல எக்ஸ் மார்க் போட்டிருக்கு. அங்கதான் அந்த ஜெயா ஐலாண்டு கூட சேராத ஒருத்தன் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டாலாமா. அவன் பேரு மோன் பிளாங்க் கிரிக்கெட். அவங்கிட்ட போய் விசாரிச்சா கண்டிப்பா ஏதாச்சும் விஷயம் தெரியும்பா. உடனே லூஃபி நம்ம வேணா அங்க போய் ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் கடலை குதிச்சவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கப்பலுக்கு வந்துருவாங்க. அட நமிக்கு பயந்து சாப்பர் குச்சிருப்பான், சாப்பரை காப்பாத்த ஜோரோ குச்சிருப்பான். ரைட் நமிட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்புற வேலையை பார்க்கலாங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. அப்படியே கட் பண்ண இன்னொரு கப்பலை காட்டுறாங்க. அங்க கப்பல்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் அண்டர் வாட்டர்ல வேலை முடிஞ்சிருச்சு, மைக்கும் ரெடியா இருக்கு, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவானுங்க. அப்போ சௌஜோங்கிற ஒரு பைரட் மைக் எடுத்து ஓன்னு கத்துவான். கடலுக்கு அடியில ஏதோ பால் மாதிரி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து சவுண்ட் அப்படியே கடலுக்குள்ள டிராவல் ஆகும். கீழே இன்னும் மங்கீஸ் எல்லாம் நிறைய செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. அவனுக்கு கீழே மீன் எல்லாம் வரத பார்த்துட்டு ஒவ்வொருத்தரா மேல வந்து இன்ஃபார்ம் பண்ணுவானுங்க. சோனார் ரெஸ்பான்ஸ் கன்ஃபார்ம்டு 9 o'clockல ஃபிஷ் வருதுன்னு. உடனே அதை ஃப்ரை பண்ணிருங்கம்மா. இன்னொருத்தன் இந்த மாதிரி நம்ம சோனார் சிக்னலை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன கப்பல் இந்த வழியா வந்துட்டு இருக்குதுமா. எந்த கப்பல்னு பார்த்தா நம்மளைய கப்பல் தான். அதை பார்த்தே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சோ இப்படி ஏதோ ஒரு கப்பல் வருதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லா குரங்கும் அடிச்சு புடிச்சு அவங்க கப்பலுக்கு போய் டப்பு டப்பு டப்புன்னு டோர முடிக்குவாங்க. இங்க நம்ம ஆட்களும் அந்த கப்பலை பார்த்துட்டாங்க. அந்த கப்பலை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்துச்சே ஒரு லூசு பைய மசிராவோட கப்பல், அதே மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அவங்களா இருக்குமோன்னு டவுட். அட நம்ம ஆளுங்க ஹார்பர்ல இருக்கும்போது அவங்க தான் வந்தாங்களே. லூஃபிக்கு அவங்கள திருப்பி பாக்குறதுல எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. யாரா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவேங்கிற மாதிரி தான் சொல்லுவான். இங்க இந்த கப்பலை காட்டுறாங்க. அதுல மொரினோ ஹிட்டோன்னு போட்டிருக்கும். அவங்க நம்ம ஆளுல பார்த்தவொடனே நீங்க யாரு என்னன்னு விசாரிப்பாங்க. ஆனா நம்ம ஆளு அந்த பைரட் கேப்டன் சோஜோவை பார்த்து ஏப்பா உன் மூஞ்ச பார்த்தாலே அரத பழசா இருக்கு, நீ எல்லாம் என்ன வெரைட்டில வருவேன்னு கேப்பான். நான் மனுஷன்டா மாங்காம்பான். உடனே அவனுக்கு ஆளுங்க எல்லாம் செம்ம காண்டாயிருவானுங்க. எவ்வளவு தைரியம் தான் நம்ம தலைவரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு. இவங்க தான் சோஜோ பைரட்ஸ். அண்டர் வாட்டர்ல எதை வேணாலும் ஈஸியா தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. சோ எங்க பாசையை பார்த்து நீ ஓவரா பேசிட்டேன்னு கத்து நிறுத்திட்டு இருப்பானுங்க. உடனே அப்ப அந்த சோஜோ உங்களை பார்த்தா பைரட் மாதிரி இருக்குது, உங்களுக்கு அந்த crocodile பத்தி தெரியுமா? 7 வார்லார்ட்ஸ்ல ஒரு ஆளு, அவனை தோக்கடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? என்னோட தகுதிக்கும் திறமைக்கும் அறிவுக்கும் அழகுக்கும் அந்த போஸ்டை எனக்கு தான் கொடுக்கணும். எப்படி எனக்கு கொடுப்பாங்க? அவங்க கான்டாக்ட் பண்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது 7 வார்லார்ட்ஸ்ல அவனும் ஒரு ஆளாகணும்னு ஆசை. ஆனா அவனுக்கு தெரியல லூஃபி தான் அவனை வச்சு செஞ்சான்னு. அவன் விடாம பில்டப் பண்ணுவான். என்னோட 25 வருஷ வாழ்க்கை வரலாற பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் என் முடிய வெட்டிக்கவே இல்ல. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? எவ்வளவு பெருசுக்கு இருக்கு, கேட்கவே சர்ப்ரைஸா இருக்கான்னு சொல்லி கேட்பான். முட்டாத்தனமா இருக்கா முட்டா பயலாம்பானா, அது அவனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிரும். உடனே அவனோட அலக்கைங்க தான் கத்திட்டு கிடப்பானுங்க. பார்த்து பேசுங்க, எங்கால் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு. டேய் டேய் பொறுமையாரு, நான் முறைச்சா இந்த கடலே ரத்தமாயிரும் அவனுக்கு தெரியல, தெரிஞ்சா இப்படி பேச மாட்டானுன்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவானா. லூஃபி பார்த்துட்டு என்ன கன்றாவியோ, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நாங்க முக்கியமா ஒரு இடத்துக்கு போகணும், வழிய விடுமா. மரண கேவலமா போச்சு. உடனே காண்டாயி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒய்யால இது என்னோட ஏரியா, என் ஏரியாக்கே வந்து நீ என்னையவே அவமானப்படுத்துற, அப்படி நீ தாண்டி போகணும்னா டோல் காசை கெட்டிட்டு போடாமா. நம்மளால இவனை பார்த்துட்டு என்னடா இவன் மசிரா மாதிரியே பேச
சொல்றாமா. அவன் கேட்டுட்டு எது மசிராவா, அவன உங்களுக்கு தெரியுமான்னு கேப்பான். என்ன மஷிராவும் ஷோஜோவும் பிரதர்ஸ். லூஃபி உடனே அவனை நாங்க தான் உதச்சே கடலை தள்ளி விட்டோம்பா. அவ்வளவுதான் அவனுக்கு காண்டாயிரும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பிரதரா இந்த மாதிரி பண்ணிருப்ப கொய்யாலன்னு. ஏய் என்ன மசிரா கண்டி ரிவெஞ்ச் எடுக்க போறியா? அவன் இன்னும் உயிரோட தான்டா இருக்கான், ஃப்ரீயா விடுமா. ஆனா அவன் மைக் எடுத்து வச்சுட்டு இதோட நீங்க காலிடான்னு சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிப்பான். கப்பல் அப்படியே வெடிச்சு சில்லு சில்லா தெரிக்கும். லூஃபி எல்லாம் பார்த்து மிரண்டுருவான். அடேங்கப்பா சவுண்ட வச்சு அட்டாக் பண்றானு. அந்த மூதேவி டேமேஜ் பண்றது நம்ம ஆளுங்க கப்பல் இல்ல, அவனோட சொந்த கப்பல். அவனுக்கு ஆளுங்க எல்லாம் அப்படியே தெரிச்சுட்டு இருப்பானுங்க. பரவாயில்லையா அவன் சவுண்ட வச்சு அவன் கப்பலையே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கானே. ஆனா பார்க்கும்போது நல்லா தான் இருக்குன்னு ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் நமி வந்து எல்லாத்தையுமே கூப்பிடுவாளா. பரவாயில்லையே புள்ள நார்மல் ஆயிட்டான்ட்டு அவட்ட பேச போனா அந்த சௌச்சோ கத்திட்டு இருக்க சவுண்ட் இப்ப லூஃபியோட கப்பலையுமே டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட்டையெல்லாம் பிச்சுக்கும் போது உசோப்பு காலை வச்சு அமைக்கி சமாளிப்பான். நான் அழிய ஒரு பஞ்சாயத்து என்னன்னா கப்பல் டேமேஜ் ஆகி இப்பதான் பேட்ச் ஒர்க் எல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் தாங்க முடியாம கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம அவன் போடுற சவுண்டாலேயே கப்பல் அப்படியே மூவ் பண்ணி போகும். இதுக்கு மேல இவங்க இங்க இருந்தாங்க மொத்த கப்பலுமே கிழிஞ்சு நார்நாரா போயிடும். அதனால நமி முடிஞ்ச அளவுக்கு கப்பலை வேகமா எடுங்க, அந்த சத்தம் கேட்காத தூரத்துக்கு ஓட்டிட்டு போங்கம்பா. என்னதான் அவங்க கப்பல் அவங்க ஆளுகளே திருச்சிட்டு இருந்தாலும் அவன் கத்துறத ஸ்டாப் பண்ற மாதிரி இல்ல. பெரிய இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அப்படியே சொந்த மியூசிக்ல பாடி ஹிட் கொடுக்க போறாரு. பாவம் நம்ம ஆளுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆக முடியுமோ அவ்வளவு அடிச்சு புரண்டு எஸ்கேப் ஆவாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த பெலமி இருக்கானே அந்த பப்ப காட்டுறாங்க. அதான் நம்ம லூஃபி எல்லாம் அடி வாங்கினானே அந்த இடம் தான். அங்க நம்ம ரோபின் போய் கிரிக்கெட் எங்க இருக்கா என்னன்னு விசாரிச்சுட்டு வந்திருப்பா. சோ அந்த விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. என்னன்னா வந்து கேட்டாலே ரோபின் அவ பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாலாமா. அவ ஏகப்பட்ட கையை வர வச்சு இந்த பார்ல இருக்க எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாலாமா. இப்படி அவனு பேசிட்டு இருக்கத பெல்லமியும் அவன ஆளுகளும் கேட்டுட்டே இருப்பானுங்க. அலியும் ஒருத்தன் என்ன சொல்லுவான், கண்டிப்பா அந்த பொண்ணு சாதாரண விஷயத்துக்காண்டி மட்டும் கேட்கலாமா, அவ கண்டிப்பா அந்த கோல்டு புல்லியனை தேடி தான் போயிருக்காங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஏன்னா ரீசெண்டா அதை எங்கேயோ கண்டுபிடிச்சாங்களாமா. கோல்டு புல்லியன்னா வேற ஒண்ணும் இல்ல, தூரான தங்க கட்டி. சோ இப்படி அவனுக்கு பேசிட்டு இருந்ததை கேட்ட உடனே பெல்லமி கூப்பிட்டு எது கோல்டு புல்லியனா அப்படின்னா நான் அந்த கிரிக்கெட்டை மீட் பண்ணி ஆகணுமே, அவனை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு டெரரா கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.